நேபாளில் ஓட்ட கண்டக நதியின் பேர். அந்த நதி எடுக்கப்பட்ட கல்லால உருவான பெருமாள், அவர் அற்புதமான பெருமாள். வணக்கம், அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த பிரிட்ஜ் ஒட்டுனாப்லயே ஒரு ரோடு போது பாருங்க. அந்த ரோடு வழியாவே அப்படியே போனீங்கன்னா வலதுபுறத்துல ஒரு பெரிய குளம் வரும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு லெஃப்ட்ல திரும்பணும். லெஃப்ட்ல திரும்பி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2 ரோடு பிரியும். அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வரமுக்தீஸ்வரர் ஆலயம் வரும். வரமுக்தீஸ்வரர் ஆலயத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் வரும். அதிலிருந்து லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் வரும். அங்கே பார்க்கிங் செய்யறதுக்கு நிறைய இடம் இருக்குது. காரனோடையிலேருந்து எருமைவெட்டிப்பாளையத்துக்கு ஆட்டோவில் ஒருத்தருக்கு 40 ரூபாய் வாங்குறாங்க. மலை மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ண முடியாது, கீழே தான் பண்ணி ஆகணும். இப்போ கோயிலில் கட்டுமான பணி வேலை வேற நடந்துட்டு இருக்குது. நீங்கள் படி வழியாக தான் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். ஒரு 60 படி தான் இருக்கும், ஈஸியாக ஏறிடலாம். கோயில் பக்கத்தில் கடைகள் எதுவும் இல்லை. வரும்போது பூஜை பொருட்களை வாங்கிட்டு வந்துடுங்க. ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் சாரதி வெங்கடகிருஷ்ணன். கடம்பர் அச்சராக இருக்கு. இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கு. பெருமாள் 2000 வருடத்துக்கு பிரார்த்திச்சுட்டு பெருமாள் சீரம் வெள்ளப்பாரச்சிட்டு சாலக்கிராம திருமேனி. இந்த ஊர் பெயர் மகிஷாசுர மர்தனம். மகிஷாசுர மர்தனம் எருமைவெட்டிப்பாளையம். அந்த காலத்தில் கங்கை முனிவர் தபஸ் பண்ணும்போது அந்த அரக்கன் தபஸை கிடைக்க வந்தா, அப்ப ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ராமர் அந்த தபஸை காப்பாத்தினார். அந்த கோவத்துல அந்த அரக்கன் சீதை ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும் போது சீதை இது பண்ணும்போது சீதை கத்தும் போது ராமர் சீதை மடியில உட்கார வச்சு சாந்தப்படுத்தி 4 தர்பை எடுத்து 4 தேவதை உற்பத்தி பண்ணி அரக்கனை மர்தனம் பண்ற ஐதீகம். அதனாலதான் இந்த ஊருக்கு மகிஷாசுர மர்தனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் இங்க 4 அம்மன் இருப்பாங்க. ஒண்ணு பொன்னியம்மன், அப்புறம் முழக்கால் அம்மன், அங்காள பரமேஸ்வரி, காட்டு கை காத்தம்மன். 4 அம்மன் இந்த ஊரை காப்பாத்திட்டு இருப்பாங்க. பெருமாள் சாலக்கிராம திருமேனி. சாலக்கிராமம் நேபாளில் ஓட்ட கண்டக நதியின் பேர். அந்த நதி எடுக்கப்பட்ட கல்லால உருவான பெருமாள், அவர் அற்புதமான பெருமாள். பக்கத்தில் லக்ஷ்மணர் இருப்பார், கூடவே அனுமார் இருப்பார். பெருமாள் பெரிய ராமர், பெரிய சேர்த்து பிராச்சீத்தமான ராமர். 7 தலைமுறையை பார்த்த பெருமாள், எல்லாரும் விசேஷமான பெருமாள், உற்சவமூர்த்திகள். இங்க பௌர்ணமி 7 மதிச்சோர் இருந்திருக்கு. 7 மதிச்சோர்ல ஒரு காலத்துல கிரிவலம் பண்ணி பௌர்ணமி கிரிவலம் பண்ணியிருப்பாங்க. இப்ப கிரிவலம் நடைமுறையில் வந்திருக்கு. சாயங்காலம் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு கிரிவல பூஜை பண்றோம் பௌர்ணமிக்கு. பெருமாள் பௌர்ணமிக்கு பெருமாளுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு ஜாதகத்தை வச்சு பெருமாளை பிரார்த்தித்தால் பெருமாள் வேண்டிய வரம், அதாவது கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பாக்கியம், வீடு மனை வாங்கல், கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பு, படிப்பு, கிரகதோஷம், கணவன் மனைவி பிரிந்து, இந்த மாதிரி பெருமாள் பிரார்த்தனை படியேறி பெருமாளை படியேறி உங்க பிரார்த்தனையை சொல்லி பெருமாள்கிட்ட ஜாதகம் வச்சுட்டு பெருமாள்கிட்ட போகும்போது திருப்பி பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா படி இறங்குறதுக்குள்ள பெருமாள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பெருமாள். இந்த ஊர் பேர் எருமைவெட்டிப்பாளையம். இது சென்னையில இருக்கு. காரனோடையில இருந்து 7 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. இது 7 தலைமுறையா பார்த்தோம்னா பஸ் வசதி எல்லாமே இருக்கு. பெருமாள் ஒரு காலத்துல திருவள்ளூர் வீரராவருக்கு மண்டபடி ஆயிருக்கு. அதாவது பார்வையாட்ட பண்ணுவாங்க. அந்த காலத்துல பார்வையாட்ட பண்ணி உற்சவம் பிரம்ம உற்சவம் நடந்திருக்கு. 10 நாள் பிரம்ம உற்சவம் பார்த்த கோயில் கொடிமரம்லாம் இருந்திருக்கு. கோயில் பாடஞ்சு இதெல்லாம் வேலை பண்ணி இந்து அறநிலையத்துறையில முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சது பிப்ரவரி மாதம். இப்போ பெருமாளை பௌர்ணமி விசேஷமா நடந்திருக்கு. அனைவரும் பெருமாளை பிரார்த்தித்து ஸ்ரீ ராமபிரான் அனுரப்பணும். பின்னாடி பார்த்து பிரகாரத்துல எக்ஸ்பெக்ஷனர் இருக்கார், வராக இருக்கார், நரசிம்மர் ரொம்ப விசேஷமா, நரசிம்மர் விசேஷம் தெற்கு முகம் பார்த்து இருக்கார். அவரை பிரார்த்திச்சு
ஒரு வஸ்திரம் வந்து ரெட் கலர் வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணி நெய்விளக்கு ஏற்றினா கடன் பிரச்சனைலாம் தீரும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை தரிசித்து அவர் அருளை பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது, எல்லாருக்கும் பொது தரிசனம் தான். பௌர்ணமி அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க. பக்தர்களுக்காக ஆலயத்திலிருந்து சாமியானெல்லாம் போட்டு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் எவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்காங்கன்றது. மூன்று பௌர்ணமிகளில் நீல வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற ஸ்ரீ கோதண்டராமர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் இந்த பெருமாள் கிட்ட கோரிக்கைகளை வச்சு பயனடையணும். ஜெய் ஸ்ரீராம்.